கடந்த 6 வருடங்களில் 1000க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்ட் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். For contact 7305 533 533. ஓகே, வணக்கம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டை வந்து பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற சப்ஜெக்ட். சரி, ஓகே. இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம அதை வந்து குறிப்பாக நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அடிப்படையான விஷயமா தெரிஞ்சுக்கலாம். ஃபீச்சர்ஸ், இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பு இயல்புகள் அப்படின்னு என்னென்னு கேட்பாங்க. அதில் ஒன்றா சிறப்பு இயல்பில் ரொம்ப முக்கியமானதாக நம்ம வந்து சொல்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, அதேமாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத எப்படி வந்து அவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க, மேக் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழில் சொன்னோம்னா இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அடிப்படையை நாம் பார்க்கலாம். ஸோ இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானதாக நம்ம சொல்லக்கூடியது வந்து இதோட டிமாண்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதான். டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூன்சி அசம்பிளி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்தியாவுக்குன்னு தனி கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேசினவர் வந்து எம்என் ராய் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ அந்த எம்என் ராய் பார்த்திங்கன்னா 1934 வந்து பேசுகிறாரு. ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டிமாண்ட் வச்சார். அதனால் அவர் வந்து பாய்னியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கம்யூனிஸ்ட் லீடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்பாங்கன்னா, ஹூ வாஸ் த பர்சன் ஃபஸ்ட் டிமாண்டட் த செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை தனி அரசியலமைப்பாக முதலில் கோரியவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. எம்என் ராய் அப்படிங்கிறதான் அதோட ஆன்சர். ஸோ எந்த வருஷத்தில் கேட்டாங்க அப்படின்னா 1934 தான் கேட்டார். அதேமாதிரி எம்என் ராய் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர். காங்கிரஸ் தலைவரா அப்படின்னு ஆப்ஷன் வைப்பாங்க, அப்படி கிடையாது, கம்யூனிஸ்ட் தலைவர் தான். இவர் தான் முதல்ல கேட்டார். இவருக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து டிமாண்ட் பண்ணுது, இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷன் ஒரு தனிப்பட்ட அமைப்பாக இருக்கணும். இந்திய அரசியலமைப்புங்கிறது இந்தியாவிற்கான ஒரு ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் 1937 ஃபாசிப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மீட்டிங், ஃபாசிப்பூர் மீட்டிங்கில் ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு விஷயத்தை முன்மொழிகிறார். என்ன அப்படின்னா, செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து முன்மொழிகிறார். ஸோ அப்படி முன்மொழிகிறத வச்சு தான் அடுத்த நகர்வுகள் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ இதில் இந்த 1937 ஃபாசிப்பூர் மீட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு கேட்பாங்க. ஃபாசிப்பூருங்கிறது வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அங்கே தான் காங்கிரஸ் வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லி தீர்மானம் இயற்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டைம் அனாலிசிஸ் பண்ணும்போது இதை நம்ம கண்ணில் பட்டிருக்கோம். இப்போ 3 விஷயத்தை பற்றி பேசுகிறேன். 1934 எம்என் ராய் தான் முதல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பற்றி டிமாண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கேட்டுச்சு. காங்கிரஸ் அஃபீஷியலி ஃபாசிப்பூர் மீட்டிங்கில் வந்து அதை வந்து கொடுத்துச்சு. சரி, ஓகே. கான்ஸ்டியூன்சி அசம்பிளின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் எழுதுவதற்கான ஒரு கூட்டம் தான் அசம்பிளி. ஸோ அந்த அசம்பிளியோட எலெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் அடுத்ததாக நம்ம பார்க்குறோம். 1938 ஜவஹர்லால் நேரு வந்து டிமாண்ட் பண்ணுறாரு, அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் பேஸ்டு ஒரு எலெக்ஷன் நடக்கணும், அந்த எலெக்ஷன்லேருந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான மெம்பர்ஸை வந்து அதுலேருந்து எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறதா அதோட மீனிங். ஸோ இப்போ வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தான் நமக்கு வந்து அடிப்படையான ஒரு எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணவர் வந்து ஜவஹர்லால் நேரு. அப்போ அந்த ஃபாசிப்பூர் மீட்டிங்க்கும் ஜவஹர்லால் நேரு தான் வந்து அவர் வந்து தலைமையாக இருந்தார் 1938. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடல்ட் ஃப்ரான்ச்சைஸும் அவர் தான் டிமாண்ட் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான்
பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. அப்போ 1934, 35, 1937, 1938 அப்படின்னு சொல்கிற 4 விஷயங்கள் பார்த்தோம். 1940 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு ஒன்று வருது. அந்த ஆகஸ்ட் ஆஃபரில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்குன்னு நாங்கள் செப்பரேட் கான்ஸ்டியூஷன் தரோம், ஆனால் அதில் டொமானியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட விஷயமா இருந்துச்சு. ஸோ தனிப்பட்ட அரசியலமைப்பு கொடுக்கப்பட்டாலும் டொமானியன் அந்தஸ்தோடு தான் அதை நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை நிறைய பேர் ஏற்றுக்கல. இதுக்கப்புறம் வந்து 1942 கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு சில ரெக்கமெண்டேஷனை கொடுத்துச்சு. அதுவும் பெரும்பான்மையான இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதேமாதிரி பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் சார்ந்தவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஸோ நம்ம இப்போ கலெக்டிவாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கான்ஸ்டியூன்சி அசம்பிளி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அதில் யாரெல்லாம் டிமாண்ட் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த டிமாண்ட் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்துட்டு கடைசியாக 1946 கேபினட் மிஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கேபினட் மிஷன் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்கிற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய கேபினட் மினிஸ்டர்ஸ் அவங்கள வச்சு ஃபார்ம் பண்ணதுனால தான் அது பேர் கேபினட் மிஷன்னு பேர். ஸோ அந்த கேபினட் மிஷனுக்கு வந்து பெத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து தலைமையாக இருக்கார். பென்டிக் லாரன்ஸ் அவர் தான் வந்து அதோட தலைவர். அதில் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்ஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர்னு சொல்லக்கூடிய 3 பேர் இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் கேபினட் மிஷன் சொல்லிட்டு 4 ஆப்ஷனில் தவறானது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ 3 சரியானது இருக்குது. இதை சரியாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கொஷின் வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். சரி, ஓகே. இந்த கேபினட் மிஷன், கேபினட் தூதுக்குழு எதை பரிந்துரை செய்தது அப்படின்னு வந்து கேட்கலாம். அவங்க சொன்னாங்க, இன்டரிம் எலெக்ஷன் அப்படிங்கிறத ஒன்று நடத்தணும், அதன் மூலமாக கான்ஸ்டியூன்சி அசம்பிளியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு வந்து ரெக்கமெண்டேஷனை கொடுத்தாங்க. ஸோ பேசிக்காக நம்ம சொன்னோமா, இன்டரிம் எலெக்ஷன்னா என்ன அப்படின்னா இடைக்கால அரசு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இடைக்கால தேர்தல் நடத்தி இடைக்கால அரசு அமைச்சு அதுக்கப்புறம் அவங்களிருந்து ஒரு பார்ட்டை வந்து எடுத்து அசம்பிளி மெம்பர்ஸாக கொடுத்து அவங்கள வச்சு இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுத வைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ரொம்ப பேசிக்காக நம்ம சொன்னோமா 2 பாயிண்ட்டை புரிஞ்சுக்கலாம். 1934 எம்என் ராய் டிமாண்ட் பண்ண கான்ஸ்டியூஷனை அதை எழுதுவதற்கான அசம்பிளியை உறுதி செஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் தான். ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷனும் கொடுத்தாச்சு. இப்போது எலெக்ஷன் நடத்தணும். ஸோ இப்போ எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னா எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பேசிக்கான விஷயம், எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கு எலெக்ஷன் நடத்துறது, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கு நாமினேட்டிவாக மெம்பர்ஸை கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயம். சரி, ஏன் எலெக்ஷன் நடத்தணும், ஏன் நாமினேட் பண்ணணும், தமிழில் வந்து ஏன் வந்து தேர்வு செய்யப்படணும், தேர்தல் நடத்தி ஏன் தேர்வு செய்யப்படணும், அப்படி இல்லைன்னா நியமன உறுப்பினர் ஏன் கொடுக்கணும்னு பார்க்கணும். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு வந்து தமிழில் சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 565 சுதேச அரசுகள் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து இந்த அசம்பிளியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க ரெப்ரசன்டேஷனை இங்கே அனுப்பி வைப்பாங்க. அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. இன்டரிம் எலெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இன்டரிம் எலெக்ஷன் அப்படிங்கிறது 1946 வந்து நடக்குது. ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. அப்போ ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடந்தது. இதில் யாரெல்லாம் ஜெயித்தாங்க அப்படிங்கிற அடிப்படையை பார்க்கலாம். மொத்தமாக கான்ஸ்டியூன்சி அசம்பிளிக்கு பிரிட்டிஷ் நிர்ணயம் பண்ண டோட்டல் மெம்பர்ஷிப் பார்த்திங்கன்னா 389. இது எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூன்சி அசம்பிளியோட மொத்த எண்ணிக்கை டோட்டல் மெம்பர்ஸ் 389 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து டைரெக்டாக வந்தது பார்த்திங்கன்னா 296 சீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா டைரெக்டாக கொண்டு வந்து 93 பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய சுதேச அரசுகள் அது வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சுதேச அரசுகள் கொடுக்கக்கூடிய ஒரு முறை தான் இதில் இருந்துச்சு. அப்போ அந்த 93யும் 296 ஆட் பண்ணால் நமக்கு ஆப்வியஸாக 389 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான விஷயம். நம்ம இதுக்கு மேலே வந்து அந்த 296 எப்படி வந்துச்சு அப்படின்னு கூட பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு மைண்டில் ஞாபகமாக இருக்கக்கூடிய 3 நம்பர் அப்படின்னா 389 அப்படிங்கிறது டோட்டல். அதில் பிரிட்டிஷ் இந்தியா சார்ந்து வந்த மெம்பர்ஷிப் 296.
பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது 93 அப்படிங்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து வருது. சரி ஓகே, அந்த 296 எடுத்துக்கலாம். இந்த 296 அப்படிங்கிறது எப்படி கம்போஸ் ஆச்சு அப்படின்னா, அதில் 4 பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க. 296ல் 4 வந்து சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ். சீஃப் கமிஷனர்னால் யார்? பிரிட்டிஷில் இன்றைக்கி இருக்கிற யூனியன் டெரிட்டரி மாதிரி பார்ப்போம். சின்னதாக ஒரு பெரிய மாநிலம் இருக்கும், ஒரு யூனியன் பிரதேசம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராவின்ஸ் இருக்கும். அது இல்லாமல் சீஃப் கமிஷனருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராவின்ஸை வந்து கொடுத்துட்றது. ஸோ அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் 292 மெம்பர்ஸ் வந்து அதில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயம். ஸோ அப்போ எலெக்ஷன் எத்தனை சீட்ஸுக்கு நடந்துச்சு அப்படின்னா 296 சீட்ஸ்க்கு தான் எலெக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி ஓகே ஓகே ஸோ எலெக்ஷனோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். எலெக்ஷன் வந்து நடக்குது ஜூலை மந்த்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும். எலெக்ஷனோட ரிசல்ட் வரும்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 208 வந்து ஜெயிக்கிறாங்க. 208 சீட்டை வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 73 அப்படிங்கிறது முஸ்லீம் லீக் வந்து ஜெயிச்சிருந்த சீட். ஒரு 15 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க அதர்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ இப்போ இந்த 208 73 15 அப்படின்லாம் ஆட் பண்ணுவோம், 296 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது எலெக்ஷன் நடந்தாச்சு, எலெக்டட் மெம்பர்ஸ்லாம் கொண்டு வந்தாச்சு. காங்கிரஸ் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கு. ஸோ ஆப்வியஸாக முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது இதாக ஒத்துக்கல. ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸு காங்கிரஸ் அதிகமாக ஜெயிச்சிருக்கு. முஸ்லீம்களுக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் எங்களோட ரெப்ரசன்டேஷனை உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக்கு கேட்குது. ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்க கோருது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு இன்டரிம் பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கிறார். ஸோ அப்போ இன்டரிம் பிரைம் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்றுக்கிட்டது அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது? அப்போ ஒரு இன்டரிம் கேபினெட் வரும். அதை பற்றி நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம அசம்பிளிக்கு எலெக்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். 389ல் 296க்கு எலெக்ஷன் நடந்துச்சு. 93 நாமினேட்டட்னு சொல்லிட்டாங்க. அந்த 296 எலெக்ஷன் வச்சு 208ங்கிறது காங்கிரஸ், 73ங்கிறது முஸ்லீம் லீக்கு, 15ங்கிறது அதர்ஸ். இதுதான் நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்ட அடிப்படையான ஒரு விஷயம். சரி ஓகே, இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிளில் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தோம்ல, ஸோ அதை வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். பார்ட்டிஷன் என்னங்க? பிரிவினைக்கு அப்புறம் எப்படி வந்து இந்த இந்தியா அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு, அசம்பிளி மெம்பர்ஸ் பிரிஞ்சாங்கன்னு பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு மேலே டோட்டல்னு ஒரு நம்பர் இருக்கும். டோட்டல் 389. அதில் பிரிட்டிஷுக்கு சார்ந்தது 296. பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா 93 அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து நமக்கு காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை வந்து முஸ்லீம் லீக் வந்து வித்ராவல் பண்ணுறாங்க. நாங்கள் அசம்பிளியில் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வித்ராவல் பண்ணிட்டு போகிறதுனால இந்த வேறு வழியே இல்லாமல் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதில் இந்தியான்னு ஒன்று இருக்கும், பாகிஸ்தான் ஒன்று இருக்கும். இந்தியாவுக்கு 299 கொடுத்துட்றாங்க, பாகிஸ்தானுக்கு 90 அப்படிங்கிறது தான் பிரிக்கப்படுது. ஸோ அப்போ 389 ரெண்டாக பிரிக்கிறாங்க. 299ங்கிறது இந்தியா, 90ங்கிறது பாகிஸ்தான். ஸோ இதுதான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இது மட்டும் படிச்சுட்டா போதும். சரி, அப்போ அது மீதி இருக்கிற 2 காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 299ல் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் எவ்வளோ? 229. பிரின்ஸ்லி ஸ்டேட் அவங்களுக்கு 70. அந்த கம்போசிஷன் வந்து கொடுக்குறாங்க. சுதேச அரசுகள் 70யும் அதே பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் 229 சேர்த்து 299ங்கிறது இந்தியாவுக்கு அலோகேட் பண்ணப்பட்டாங்க மெம்பர்ஸ். பாகிஸ்தானுக்கு பார்த்திங்கன்னா 90. அந்த 90ல் 67 அப்படிங்கிறது பிரிட்டிஷ்லேருந்து வந்துச்சு. அதே மாதிரி வந்து 23 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து வந்துச்சு. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த 3 டேபிளில் இருக்கக்கூடிய அந்த டோட்டல்னு சொல்லக்கூடிய 389 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், 299 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், 90 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இப்படி தான் ரெடி ஆகுது. சரி ஓகே, ஸோ அசம்பிளி ரெடி ஆயிடுச்சு. அசம்பிளியோட மீட்டிங் வந்து நடக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து நடக்குது. ஃபஸ்ட் மீட்டிங் வந்து நடக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிசம்பர் 9, 1946 வந்து நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூன்சி அசம்பிளி அப்படிங்கிறது என்னைக்கு நடந்துச்சுன்னா டிசம்பர் மாதம் 9 1946 வந்து நடக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் எவ்வளோ பேர் ப்ரெசென்ட்னா 211 மெம்பர்ஸ் தான் ப்ரெசிடென்ட். 211 பேர் தான் அதை வந்து அட்டன் பண்ணவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆச்சு, யாராவது அந்த மீட்டிங் கூட்டத்துக்கு தலைவராக போடணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி கூட்டத்தில் பார்க்கும்போது
யார் மூத்த உறுப்பினரோ, யார் எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த மூத்த உறுப்பினரோ அவங்கள போடலாம் அப்படின்னு வந்து முடிவாச்சு. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக சச்சினானந்த சின்ஹாவை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டெம்பரவரி பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூன்சி அசம்பிளி, இந்திய அரசியலமைப்பின் தற்காலிக தலைவர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்காலிக தலைவர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா சச்சினானந்த சின்ஹா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்தது சச்சினானந்த சின்ஹாவுக்கு அவரோட பேரை முன்மொழிஞ்சவர் யாருன்னு வந்து கேட்பாங்க. ஜேபி கிருபாலனி அப்படிங்கிறவர் தான் அவரோட பேரை வந்து முன்மொழிஞ்சாங்க. ஸோ இதுதான் வந்து மீட்டிங்கில் இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட் மீட்டிங் 1 December 9, 1946 வந்து நடக்குது. ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா மெம்பர்ஸு 211 மெம்பர்ஸு. டெம்பரரி பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா சச்சினானந்த சின்ஹா. ஜேபி கிருபாலனி அப்படிங்கிறவர் தான் வந்து ப்ரொப்போசல் கொடுத்தாரு. அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொப்போசல் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து மீட்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் மீட்டிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் மீட்டிங். ஸோ செகண்ட் மீட்டிங் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 11, 1946. செகண்ட் மீட்டிங் வந்து December 11, 1946. ஃபஸ்ட் மீட்டிங் வந்து December 9லேயே நடந்துச்சு. ஒரு நாள் கேப் விட்டு நடக்குது. ஸோ இந்த மீட்டிங்கில் ரொம்ப மிக முக்கியமான நிர்வாகிகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இதில் இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிரசிடெண்ட்டாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் became the ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூன்சி அசம்பிளி. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தாலும் பிரசிடெண்ட் அவர் தான். கான்ஸ்டியூன்சி அசம்பிளியோட பெர்மனன்ட் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான். டெம்பரரின்னு சொன்னால் தான் சச்சினானந்த சின்ஹா அப்படிங்கிறவரை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இதற்கு அடுத்தது நாம் பார்க்குறோம் வைஸ் பிரசிடெண்ட் வந்து 2 பேர். ஹெச்சி முகர்ஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். நெக்ஸ்ட்டு விடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். 2 பேர் வந்து வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக BN ராவ் அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ இப்போ இந்த பேரை படிக்கலாம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிற பிரசிடெண்ட்டு, அதேமாரி ஹெச்சி முகர்ஜி அப்படிங்கிறவங்க வைஸ் பிரசிடெண்ட்டு, விடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவங்க அவரும் பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் தான். BN ராவ் கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே. ஸோ தேர்ட் மீட்டிங். அப்போ ஃபஸ்ட் மீட்டிங்கில் டெம்பரரியாக இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. செகண்ட் மீட்டிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ தேர்ட் மீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது December 13, 1946 அப்போ வந்து நடக்குது. அப்போ December 9, December 11, December 13 அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது மீட்டிங் நடக்குது. அதில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் விச் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ஜவஹர்லால் நேரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நோக்க தீர்மானம் அல்லது குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. குறிக்கோள் தீர்மானம் அல்லது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் விஷயம். அது பின்னாடி ப்ரியாம்பிள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ப்ரியாம்பிள் என்ன சொல்லுது அப்படின்னா சாவரின், செக்யூலர், சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. இறையாண்மை உள்ள, சமூகம் சார்ந்த, மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு தான் இந்தியா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து யூஎஸ்ஏலேருந்து எடுத்தது. அது பின்னாடி நம்ம சோர்ஸஸ் பார்க்கும்போதும் ப்ரியாம்பிள் பற்றி கிளியராக பார்க்கும்போதும் நான் உங்களுக்கு அதை பற்றின பேசிக்கான விஷயங்களை நான் சொல்கிறேன். ஸோ இதற்கடுத்ததாக இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அடாப்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 22 January 1947 அப்படின்னு சொல்லலாம். ஸோ January 22, 1947 தான் இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 3 மீட்டிங்கும் முடிஞ்சது. ஃபஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங். அப்படி எத்தனை செஷன் தான் நடந்துச்சு? ஒரு 11 செஷன் நடந்துச்சு. ஸோ 11 செஷன் நடந்துச்சு. ஸோ அதில் 3 மீட்டிங் மட்டும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் மீட்டிங் வந்து பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தேவையில்லை. எவ்வளோ நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்தாவே போதும். சரி, ஓகே. அடாப்டேஷன் அப்படின்னா என்ன? அடாப்டேஷன் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியாவுக்கு தேவையான எம்பலம்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப முக்கியமான நேஷ்னலிசம் சார்ந்த சிம்பிள்ஸை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் அடாப்டேஷன். நேஷ்னல் ஃப்ளாக் பார்த்திங்கன்னா July 22, 1947 அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நேஷ்னல் ஃப்ளாக் வந்து டிசைன் பண்ணவர் பார்த்திங்கன்னா பெங்காலி வெங்கையா அப்படிங்கிற ஒருத்தர்.
ஸோ பெங்காலி வெங்கையா த பர்சன் ஹூ டிசைன்டு த நேஷ்னல் ஃப்ளாக். அதுக்கப்புறம் இது ஏற்றப்பட்டது எந்த இடத்துல முதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா August 15, 1947 தான் ஏற்றுறாங்க. செங்கோட்டையில் ஜவஹர்லால் நேரு ரெட் ஃபோர்ட்டில் அவர் வந்து ஏற்றுறாரு. இன்றைக்கும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சேகரித்து வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்தியாவோட முதல் தேசிய கொடிங்கிறது நெய்யப்பட்டது. சரிங்களா, ப்ரொடியூஸ்டு அட் குடியாத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், மேனுஃபேக்சர்ட் அட் குடியாத்தம்னு சொல்லலாம். ஸோ அப்போ அது இதெல்லாமே ஃபீச்சர்ஸ், நேஷ்னல் ஃப்ளாக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங் இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். நேஷ்னல் சாங் அடாப்ட் பண்ணப்பட்ட டேட் பார்த்திங்கன்னா January 24, 1950. January 24, 1950 நேஷ்னல் சாங். ஸோ நேஷ்னல் சாங் அப்படின்னு சொல்லும்போது வந்தே மாதரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்தே மாதரம் அப்படிங்கிறது தான் நம்ம நேஷ்னல் சாங் அப்படின்னு சொல்கிறோம். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த் மட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்த மடம் அப்படிங்கிற இதிலிருந்து எடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நேஷ்னல் சாங் அப்படின்னு சொல்கிறது அடாப்ட் பண்ணப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ் மீட்டிங்கில் தான் 1896 வந்து பாடுறாங்க, கல்கட்டா காங்கிரஸ் மீட்டிங்கில் பாடுறாங்க. ஸோ இதை வந்து நேஷ்னல் சாங்கை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து ஒரு சில ப்ராப்ளம், அதனால் நேஷ்னல் ஆந்தம்னு ஒன்று உருவாக்குறாங்க. 1911 வந்து அது வந்து பாடப்பட்டது. ஸோ நேஷ்னல் ஆந்தம் எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா January 24, 1950, ஜனவரி மாதம் 24 1950 வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் தான் அதை வந்து எழுதினார் அப்படிங்கிறதும் நம்ம கூடுதல் தகவல் பார்ப்போம். அதேமாதிரி மூவர்ண கொடி, ட்ரை கலர் ஃப்ளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் என்ன சாஃப்ரான் காவி கலர் இருக்கும், ஒயிட்டு வெண்மை கலர், க்ரீன், அது மட்டும் இல்லாமல் அசோக சக்கரம் இருக்கும், அது நீல நிறத்தில் ப்ளூ கலரில் இருக்கும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அப்போ நேஷ்னல் ஃப்ளாக் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நேஷ்னல் சாங் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அடாப்ட் பண்ணியாச்சு. நேஷ்னல் ஆந்தம் ஆல்சோ அடாப்டட். ஸோ இப்போ இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்க்கணும். இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க தான். ஸோ அவங்களையும் அதே தேதியில் January 24 அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அசம்பிளியோட லாஸ்ட் செஷன், கான்ஸ்டியூன்சி அசம்பிளியோட லாஸ்ட் செஷன் பார்த்திங்கன்னா January 24, 1950. ஓகே, நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்ல, அதில் நேஷ்னல் ஃப்ளாக் அடுத்தது January 24, 1950 ஒரு டேட் கொடுத்துருப்போம். அதுக்கு கீழே ஒரு சில விஷயங்கள் எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம்? நேஷ்னல் சாங்கு, நேஷ்னல் ஆந்தம், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் லாஸ்ட் செஷன், இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் January 24 தான். நேஷ்னல் சாங் அடாப்ட் பண்ணப்பட்டது, நேஷ்னல் ஆந்தம் அடாப்ட் பண்ணப்பட்டது, ராஜேந்திர பிரசாத் அடாப்ட் பண்ணப்பட்டது, லாஸ்ட் செஷன் அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ரிபப்ளிக் ஆகிறோம். அது மட்டும் இல்லாமல் January 26, 1950 பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி தான் நேஷ்னல் எம்பளத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். எம்பளம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு தெரியும், சாரநாத் தூணிலிருந்து எடுக்கப்பட்டது. 4 முக சிங்கம் அதில் இருக்கும், அதில் கீழே அசோக சக்கரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் விலங்குகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் எம்பலத்தோட ஃபீச்சராக நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கான்ஸ்டியூன்சி அசம்பிளியோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிக்னிஃபிகன்ஸ் 11 செஷன்ஸ் வந்து நடத்தினாங்க, 11 செஷன் வந்து நடத்தினாங்க. 2 years 11 months 18 days அப்படிங்கிறது இதோட ஆப்ரேஷனல் பீரியட். மொத்தமாக பார்த்திங்கன்னா 11 செஷன்ஸ் இருந்துச்சு. 2 years 11 months 18 days அப்படிங்கிறது அதில் கொடுக்கப்பட்ட அந்த டியூரேஷன். 60 countries கான்ஸ்டிடியூஷனை இவங்க ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. அதுலேருந்து சோர்ஸஸும் கலெக்ட் பண்ணாங்க. 64 lakhs அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. தே ஸ்பெண்ட் 64 lakh அப்படின்னு சொல்கிறாங்க. தே டுக் டிஸ்கஷனுக்காக 114 days வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இதை பற்றின இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமிட்டிஸ் என்ன? இந்த அசம்பிளிலேயே இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது கமிட்டிஸ். அவங்களுக்கு பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். மேஜர் கமிட்டிஸ் இருக்கும், மைனர் கமிட்டிஸ் இருக்கும். மேஜர் கமிட்டிஸ் ஒரு 8 இருக்கும், மைனர் கமிட்டிஸ் வந்து 15 இருக்கும்னு சொல்லலாம். சரி, ஓகே.
இதில் மேஜர் கமிட்டிஸ் மட்டும் நீங்கள் படிச்சிட்டா போதும், எக்ஸாமில் அது கேட்பாங்க. யூனியன் பவர்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. யூனியன் பவர்ஸ் கமிட்டி ஜவஹர்லால் நேரு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கான பவரை வந்து டிசைட் பண்ணக்கூடிய கமிட்டி. நெக்ஸ்ட் யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கும் சேர்மன் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸ்டேட்ஸ் கமிட்டி, அதில் என்ன கொடுத்துருக்காங்க, கமிட்டி ஃபார் நெகோசியேஷன் வித் ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கமிட்டியாக இருக்கும். அதுவும் ஜவஹர்லால் நேரு தான் வந்து அதில் வந்து கனெக்டிவிட்டி. ஸோ அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து 3 இதுக்கு வந்து சேர்மனாக இருக்கார். யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டின்னு சொல்லக்கூடிய 3 கமிட்டி. நெக்ஸ்ட் 4வது கமிட்டி ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டிக்கு வந்து சர்தார் பட்டேல் அப்படிங்கிறவர் தான் அதுக்கு வந்து சேர்மனாக இருக்காங்க. ஸோ ப்ராவின்ஸ்ன்னு சொல்லிட்டவே இப்போ இருக்கக்கூடிய மாகாணம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அப்போ தமிழில் யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டிக்கு தமிழில் சொல்லும்போது மத்திய அதிகார குழு, அதே மாதிரி மத்திய அரசமைப்பு குழு, மாநிலங்களுக்கான குழு அப்படிங்கிறதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ மாகாண அரசமைப்பு குழு அப்படின்லாம் பேர். ஸோ 5வது கமிட்டி பார்த்திங்க அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி, டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறவங்க வந்து அதுக்கு வந்து இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 6வது கமிட்டி வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 7வது கமிட்டி வந்து ஸ்டீரிங் கமிட்டி. அப்போ ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி ரெண்டுக்குமே வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து சொல்லியிருப்பாங்க. 5th கமிட்டி வந்து அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி அதில் சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், ட்ரைபல், எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்தார் பட்டேல் அப்படிங்கிறவர் தான் இதுக்கும் சேர்மனாக இருப்பாங்க. அப்புறம் சப் கமிட்டிஸ் இருக்கும். சப் கமிட்டிஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டிஸ்க்கு வந்து J.P. கிருபாலனி, மைனாரிட்டி சப் கமிட்டிக்கு H.C. முகர்ஜி. H.C. முகர்ஜி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூன்சி அசம்பிளி. நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் அஸ்ஸாம் எக்ஸ்க்ளூடட் அண்டு பார்சியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா சப் கமிட்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, கோபிநாத் பார்டலி. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்சியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா A.V. தக்கர். ஸோ நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியருக்கு பார்த்திங்க சப் கமிட்டிக்கு வந்து அதோட சேர்மனே சர்தார் பட்டேலே அதை வந்து ப்ரிசைட் பண்ணுவார்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த அசம்பிளியோட மேக்கிங் ப்ரொசீஜரில் கொடுத்துருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்கும். நன்றி.